எப்பவுமே மற்றவங்களுடைய இன்ப துன்பத்துல கூட ஆத்மார்த்தமா பங்கு கொள்ளக்கூடிய நபர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க. ஆமாங்க, சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன? துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன? அந்த அமைப்புகளை பெறுவதற்கு நீங்க என்ன செய்யணும்? பாதகமான விளைவுகள் இருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும்? மேலும் ஒரு சில விஷயத்தை நீங்க தவிர்ப்பதன் மூலம், ஒரு சில விஷயத்துல கவனமா இருப்பதன் மூலம் பல விதமான நன்மைகளுமே உங்களுக்கு இந்த மாதம் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அது என்ன விஷயம்? இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையுங்க. அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நேர்மையையும் நீதியையும் தன்னோட உயிர் மூச்சா கொண்டு வாழக்கூடியவங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க. துலாம் ராசிக்காரங்க அல்லது துலாம் லக்கணத்துல பிறந்தவங்க கூட எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு உதவுவதற்கு தயங்காம முன்னாடி வந்து உதவி செய்யக்கூடிய குணம் படைச்சவங்களா இருப்பீங்க. அதே போல துலாம் ராசி அப்படிங்கிறது காற்று ராசியா பார்க்கப்படுது. இது எல்லோரிடத்துலயுமே காற்றை போல கலந்து இனிமையா பழகக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க அப்படிங்கிறதுல தெரிஞ்சக்கூடிய விஷயம். தோற்றத்திலையுமே அழகாகவும் இருப்பாங்க. நடை உடை பாவனையில ஒரு வசீகர தன்மை இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதுனால அழகியலுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்கள நீங்க இருப்பீங்க. அதே போலதான் மற்றவங்களுடைய இன்ப துன்பத்திலையுமே ஆத்மார்த்தமா பங்கெடுப்பீங்க. ஒருத்தரோட வீட்டு விசேஷத்துக்கே போனா கூட அங்க எல்லா வேலைகளுமே இழுத்து போட்டு செய்வீங்க. போனோமா வந்தோமா அப்படின்லாம் இருக்கவே மாட்டீங்க. அதே போல ஒரு சிறப்பான குணம் உங்ககிட்ட இருக்கிறதுலே என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு இருக்கிற கூடிய சிறப்பான பேச்சு திறமை தாங்க. அதுவும் ஒரு 2 பேரை சமரசம் செய்யறதுல நீங்க ரொம்பவுமே கெட்டிக்காரங்களா இருப்பீங்க. தீராத பிரச்சனையா இருந்தாலும் நொடியில தீர்த்துடுவீங்க. ஒரு 2 தரப்பினரை அழைச்சு பேச சொல்லி உங்ககிட்ட சொன்னா வச்சுக்கோங்களேன், 2 தரப்பையும் பேசி சமாதானம் போக வைக்கிறதுல ரொம்பவுமே கெட்டிக்காரங்களா இருப்பீங்க. இந்த துலாம் ராசியில இருக்கிறவங்க ஒரு குழுவை நடத்தணும் அப்படிங்கன்னா கூட ரொம்பவுமே சிறப்பா நடத்துவாங்க. ஏன்னா ஒரு தலைமையை சிறப்பா செயலாற்றக்கூடிய இயல்பு உங்களுக்கு இருக்கு. ஊர் கூடி தேர் இழுக்கிறதுல கெட்டிக்காரங்க தாங்க நீங்க. அதே போல ஏழை பணக்காரன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் எப்பவுமே நீங்க காட்ட மாட்டீங்க. பழகுவதற்கு எளிமையானவங்களாகவும் எல்லோரிடத்திலும் இனிமையாக பேசக்கூடியவங்களாகவும் தான் இது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் இருக்கீங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத வாங்க நாம இப்ப பார்க்கலாம். இந்த ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுமே இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பாதகத்திலிருந்து விடுபட பரிகாரமா ஒரு விஷயத்தை செய்யணும். அது என்னங்கிறது நம்ம முதல்ல பார்த்துடலாம். நீங்க கட்டாயம் இந்த மாதம் ஒரு முறையாவது குலதெய்வ கோவில் சென்று குடும்பத்தோட குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றிடுவாங்க. கட்டாயம் நல்ல நன்மைகள் உங்களை சேரும். குலதெய்வத்தை வணங்கி வருவதன் மூலம் பண வரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். மேலும் அனைத்து விஷயங்களுமே காரிய வெற்றிகள் உண்டாகும். எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க உங்களோட குலதெய்வம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க துலாம் ராசி அன்பர்கள் உங்களோட குலதெய்வம் எந்த சுவாமி அப்படிங்கறத தெரிவிங்க. அது மட்டும் இல்லாம அந்த சாமி பேரை சொல்லி போற்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதே போல உங்களோட குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சரி, வாங்க நாம இப்ப இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மற்றும் கிரக நிலை மாற்றங்கள் என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர, கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய விரிசல்கள் தீர இந்த ஜோதிடரை நீங்க அணுகுனீங்கன்னா கட்டாயம் நன்மைகள் பரவும் பெற முடியும். ஸ்க்ரீன்ல தெரிகிற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிக்க முடியும். மேலும் இதில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீர நல்ல ஒரு தீர்வும் சொல்லப்படுது. டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்திருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம். பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு. அதன் பிறகு ராகுவும் இருக்காங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரனும், கலஸ்ரஸ்தானத்தில் சூரியனும் புதனும், அஷ்டமஸ்தானத்தில் குருவும் சந்திரனும், தொழில்ஸ்தானத்தில் செவ்வாயும், லாபஸ்தானத்தில் கேதுவும் வலம் வரக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கும், 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கலஸ்ரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கும், 16ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் கலஸ்ரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கும், 31ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்ரஸ்தானத்திற்கும் மாற்றம் பெற போறாங்க.
இந்த மாற்றங்கள் மூலம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத நாம இப்ப பார்க்க போறோம். அடுத்தவங்களை அனுசரிச்சு போய் உங்களோட காரியங்கள் எல்லாத்தையுமே வெற்றிகரமா செய்து முடிக்கக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள். இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சில விஷயத்துல எதிர்பாராத செலவுகள் வரலாம். சிந்தித்து செயல்பட்டால் நன்மைகளை நீங்க பெற முடியும். பணவரவு சீரா இருக்கும், ஆனாலும் அதற்கேற்றது போல செலவுகளும் வந்துகிட்டு தான் இருக்கும். அடுத்தவங்களோட நலனுக்காக நீங்க கொஞ்சம் இந்த மாதம் பாடுபட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பெரியவங்களோட உதவி உங்களுக்கு தக்க சமயத்துல நன்மையாய் முடியும். சூரிய சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுக்கு வழக்கு விவகாரத்தில் சாதகமான போக்கை உருவாக்கி கொடுக்கும். ஆனாலுமே நீங்க உங்களோட நண்பர்கள் கிட்ட பழகும் போது கூட ரொம்பவுமே கவனமா பழகிறது நல்லதா இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பா நீங்க திடீர் பயணங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம். உங்களுடைய பார்ட்னர்களுடன் அனுசரிச்சு போனா தொழில் வியாபாரத்தை நல்ல விதமா முன்னேற்றம் அடைய செய்யலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்குமே சக ஊழியர்கள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையா நடந்துக்கிறது நல்ல விதமான முன்னேற்றத்திற்கு உதவியா இருக்கும். வீண் அலைச்சல்கள் அவ்வப்போது வரதான் செய்யும், ஆனா அதை தவிர்க்காதீங்க. அதன் மூலம் ஆதாயம் வரும். குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்டயுமே அவ்வப்போது தேவையில்லாம வீண் வாக்குவாதங்கள் வரலாம். கணவன் மனைவிக்கு ஒருவருக்கொருவர் அனுசரிச்சு செல்வது நல்லது. கருத்து வேற்றுமை வராமல் பார்த்துக்கோங்க. பெரும்பாலும் சண்டைகளை தவிர்த்துடுங்க. தேவையில்லாமல் ஏற்படுற வீண் விவாதத்தை வளர்க்காதீங்க. இதனால வீடுகள்ல ஒற்றுமை குறையும். ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிலை கொண்டு போயிடும். இதை மட்டும் தவிர்த்தால் இன்பமான நிலையை நீங்க உணர முடியும். பிள்ளைகள் நீங்க சொல்வதை கேட்டு நடக்குவாங்க. அது உங்களோட மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியை கொடுக்கும். உறவினர்களுடனுமே வாக்குவாதம் ஏற்படலாம், கவனமா இருங்க. உங்களோட பேச்சு, செயல், சொல் அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் ரொம்பவுமே கவனமா தான் இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை வெளியிடுறது, சண்டை சச்சரவுகளை போடுறது, இதெல்லாமே தவிர்க்கணும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் வரவுக்கு ஏற்ற செலவுமே அமையும். முக்கியமான ஒரு விஷயம், மற்றவங்களோட பிரச்சனையில மட்டும் நீங்க தீர்க்கணும் அப்படின்னு நினைச்சு எந்த ஒரு செயலையுமே ஈடுபடாதீங்க. அதனோட பிரச்சனை எல்லாமே உங்களோட கை வந்து சேரலாம். அதனாலதான் மற்றவங்களோட பிரச்சனையா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்றேன்னு சொல்லி ஏதாவது ப்ராப்ளம் உண்டாகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே தவிர்த்துடுங்க. காரிய தடை தாமதம் வரலாம். மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் அதிகரிச்சு காணப்படும். உயர்கல்வி பத்தின சிந்தனை மேலோங்கும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல உங்களை விட்டு சென்றவங்க எல்லாமே திரும்பி வந்து சேர போறாங்க. இதன் மூலம் உறவுகள் பலப்படக்கூடிய யோகம் அமையும். தொலைபேசி தொடர்பு மூலமா சிலர் புதிய தொழில் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி நல்ல ஒரு தேடல, நல்ல ஒரு லாபத்தை தேடும் முயற்சியில ஈடுபட போறீங்க. குடும்பத்திலையுமே மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வரவு சீரா இருக்கும். அப்படி இருந்தாலுமே செலவுகளுமே உங்களை கொஞ்சம் தொடரதான் செய்யும். என்ன ஒரு தேவையோ அதுல மட்டும் நீங்க முழுமையா கவனம் செலுத்தணும். தேவையில்லாத ஆடம்பர பொருட்களை வாங்கி கடனாகிறத தவிர்த்துடுங்க. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அத்தியாவசிய தேவைகளுக்கான செலவு செய்ய பற்றாக்குறை சந்திக்கலாம். சனி பகவானின் சஞ்சாரத்தால ஒரு பிரச்சனை முடிஞ்சது, இன்னொரு பிரச்சனை வரும். ஆனாலும் மகிழ்ச்சியா இருப்பீங்க. உங்களோட பிரச்சனைகளை எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாம அது எல்லாமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம் உங்களுக்கு இந்த மாதம் உருவாகும். இதனால எல்லா விஷயத்திலுமே நீங்க கொஞ்சம் கவனமாகவும் சிறப்பாகவும் செயல்பட்டால் நல்ல ஒரு நன்மைகளை அடைய முடியும். அதன் பிறகு விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்துல உடனே வெற்றி உண்டாகும். சில காரியங்கள் தாமதமான வெற்றி கூட கிடைக்கும். உங்களுடைய விடாமுயற்சி தாங்க உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பழகும் நண்பர்களை எடை போட முடியாது. அதனால கவனமா இருக்கணும். அவங்க கிட்ட என்ன பேசணும், என்ன சொல்றோம் அப்படிங்கிறதுல கவனமா இருங்க. ஏதாவது சண்டை சச்சரவு வர மாதிரி இருந்தா அந்த இடத்தை விட்டு விலகி வந்துடுங்க. தேவையில்லாம ஏதாவது வார்த்தையை சொல்லி சண்டை சச்சரவுகளை பெருசாக்காதீங்க. வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்பக்கூடிய உங்கள் பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிங்கன்னா ரொம்பவுமே நல்ல பயன்களை நீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடைய முடியும். ஏன்னா எல்லாருமே நல்லவங்க தான் அப்படின்றத நம்புறது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் தாங்க. எல்லா விதத்திலையும் தீவிரமாகவும் சிறப்பாகவும் செயலாற்றக்கூடிய யோகம் இருக்கு. அதனால கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க இந்த மாதம் பெற முடியும். அதே போல இந்த பரிகாரமா ஒரு விஷயத்தை நீங்க பண்ணுவதன் மூலம் தொழில நல்ல ஒரு விருத்தியை அடைய முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தா,
துலாம் ராசிக்கு சுக்கிர பகவான் ராசி அதிபதியா இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி அன்னையின் வழிபாட்டை தொடர்ந்து நீங்க செய்து வருவதன் மூலம் மகாலட்சுமி அன்னையின் பரிபூர்ண அருளும் கிடைக்கப்பெற்று உங்களோட தொழில் மற்றும் வியாபாரத்தில் வரக்கூடிய தடைகள் நீங்கி நல்ல ஒரு லாபம் வரும். வியாபார விருத்தியடைய மகாலட்சுமி அன்னையின் வழிபாடு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான வழிபாடா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமையில நீங்க குல தெய்வ கோவில் சென்று பிரார்த்தனை செய்து வருவதுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.